ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹானர் தரப்புலேருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதாவது அண்டர் 15,000க்கு இந்தியாவில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் மட்டும் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா 10,000க்கு இது மட்டும்தான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இது கூட காம்படிஷனுக்கு கூட வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பெசிஃபிகேஷன் கூட தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது ஆல்ரெடி இந்த ஃபோன் சைனாவை லான்ச் பண்ணிட்டாங்க, ஹானர் 9X அப்படின்னு சொல்லிட்டு. இது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஹானர் 8Xோட டைரக்ட் சக்ஸஸர் தான். லாஸ்ட் இயரே ஹானர் 8X ரொம்ப சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி ஃப்ளிப்கார்ட்டில் 12,000 சேல்ஸ் அவைபிளாக இருக்குது. இன்னமும் அந்த ஃபோன் நல்லா தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் தரப்பில் வந்து ஃப்ளிப்கார்ட் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஹானர் 9Xும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த வருஷத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு தான் ஸ்பெசிஃபிகேஷன் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்போ இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க, நான் கொடுக்குற பில்டப்க்கெல்லாம் இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருக்காங்களா, ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம கீழே ரெக்லர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உனக்கு வந்து சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹானர் 9Xல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Realme X, Redmi K20 பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே பாப் செல்ஃபி கேமரா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே முழுக்க டிஸ்பிளே தான் இருக்குது. கீழே இருக்க பெசல்மே ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கிறது ஒத்துக்கிட்டே ஆகணும். ஃப்ரண்ட்டில் 6.59 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்குது, இருந்தாலும் IPS LCD பேனல்ங்கிறது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ எல்லாருமே சூப்பர் AMOLED பேனல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் விஷயம் தான். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே பேக்கில் இல்லாமல் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பர் AMOLED பேனல் கொடுத்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் ஒரு படி ரொம்ப சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இந்த டிஸ்பிளேக்கு ஃப்ரண்ட்டில் 19.5:9 கொடுத்துருக்காங்க. 90% மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது கார்னிவல் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் இருக்கான்னு இன்ன வரைக்கும் தெரியல. இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா அப்போ ஃபுல் ரிவ்யூ போடுறப்ப அது மாதிரி ஏதாவது ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். இல்லைனா அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டலாம். அப்படியே பேக்கில் டிசைன் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் மாதிரி இல்லாமல் இவங்க ஒரிஜினல் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அதுவும் 3D கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும். ஹானர் எப்போவுமே பில்லில் எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் 2 வருஷம் முன்னாடி ஹானர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இப்போ வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேவோ பேக்கில் இதோ எதுவுமே உடையில, ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதுவும் கிளாஸ் பாடி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே நல்ல லைஃப் டைம் வரும். அதனால் நிச்சயமாக நம்பி வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனுக்கு இவங்க Kirin 810 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹுவாவேயோட சொந்த ப்ராசஸர் தான். இங்கே ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு 7 nm ப்ராசஸர். இப்போதைக்கு ஓல்ட்லேயே இவங்கள்ட்ட மட்டும்தான் 2 7 nm ப்ராசஸர் இருக்குது. ஒன்று இவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரான Kirin 985, இன்னொன்று வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Kirin 810. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 855 ஒரு 7 nm ப்ராசஸர் தான். அதனால் இது எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் பண்ணி கொடுக்கும், எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இதோட கிளாஸ் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.27 GHz. அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கு கிராபிக்ஸ்க்கு அட்டினோவெல்லாம் கொடுக்கலீங்க. இங்கே MaH G52 GPU கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸுமே கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு அண்டர் 25,000 Redmi K20 Pro Snapdragon 855 விட்டிங்கன்னா மிட் ரேஞ்ச் ஃபோன்லேயே இந்த ப்ராசஸர் தான் பக்காவான ஒரு ப்ராசஸர், பக்காவான கேமிங் எல்லாருக்கும் ஒரு ஃபோன். நான் இதை தான் சொல்வேன். இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 700 சீரிஸ் 710, 712, 730 இது மாதிரி எந்த ப்ராசஸருமே இந்த ப்ராசஸர் கூட போட்டியே போடாது. ஸ்னாப்டிராகன் 730 வேணால் போட்டி போடும், இருந்தாலும் இதை பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் அண்டர் 15,000 கொடுத்துருக்காரு. இங்கே ஹானருக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அதனால இங்கே பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ப்ராசஸர் டிஸ்பிளேலாம் கொடுத்துட்டு கேமரா மொக்க பண்ணுவாங்க எப்போவுமே. ஆனால் இந்த தடவை பேக்கில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா வந்து ஒரு 48 MP f1.8 அபர்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் வந்து சாம்சங்கோட சென்சாரா சோனி சென்சாரான்னு இன்னும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. அவங்க லான்ச் இவெண்ட்லேயே அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் கொடுப்பாங்க. சோனி IMX 586 சென்சார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன சென்சார் சொல்லிட்டு பார்த்தலாம். கூட வந்து ஒரு 2 MP f2.4 அபர்ச்சர் சைஸில் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாப் வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு 16 MP f2.2 அபர்ச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா கார்னர் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் கேமராமே இங்கே 48 MP கொடுத்துருக்காட்டி ஓரளவுக்கு டீசெண்டான கேமராவாக தான் இருக்கும். சாம்சங் கேமராவாக இருந்தால், சோனி கேமராவாக இருந்தால் பக்காவான கேமரா ஃபோனாக தான் இந்த ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதை பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. பாக்ஸில் 10 வாட் அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. அது ஹானர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, 4000 mAh ஹியூஜ் பேட்டரி கொடுத்துருக்காட்டி 7 nm ப்ராசஸர் தான் இங்கே Kirin 810ங்கிறது நல்லாவே பவரை கன்சியூம் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இவங்களோட சொந்த OS-ஆன EMUI 9.1.1ல் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9.5 அப்டேட்டோட கொடுக்குறாங்க. EMUI ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஹானர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதனால இங்கே சாஃப்ட்வேரில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இங்கே சாஃப்ட்வேர் வரையில் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி வரும். 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, அதாவது கூகுளோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஹுவாவே ஹானர் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புலேருந்து பொருளாதார தடை ஹானர் மேலே விதிச்சிருந்தாங்க, ஹுவாவே மேலே விதிச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நீக்கிட்டாங்க. நிச்சயமாக நம்பி இந்த ஃபோன் வாங்கலாம். ஃபியூச்சரில் இது மாதிரி பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வராதுன்னு நம்பலாம், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்பி வாங்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கூகுள் தரப்புலேருந்து எல்லா அப்டேட்ஸும் நமக்கு கிடைச்சிரும். ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேஸ் 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி சைனாவில் 1399 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே கன்வெர்ட் பண்ணால் 14,000 ரூபா வருது. இந்த ப்ரைஸ் கன்ஃபார்மாக லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு 1000 ரூபா அதிகமாக வச்சு 14,000 லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ப்ரைஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா சைனா ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபா அதிகமாக வச்சு தான் லான்ச் பண்ணுவாங்க ஹானர் எப்போவுமே. அதனால் நிச்சயமாக நான் 14,000 எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி வந்து 1599 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 16,000 ரூபா. நம்ம இந்தியன் ப்ரைஸுக்கு பார்த்தோம்னா 14,000 ரூபா வரும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஹையன் வேரியன்ட் 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வந்து சைனா ப்ரைஸ் இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 19,000 ரூபா வருது. அதே ப்ரைஸ் 19,000 இல்லை 20,000 இன்ச்சுக்கு இந்தியாவுக்கு எடுத்து வருவாங்க. கன்ஃபார்மாக இந்த ஃபோன் 14,000 20,000 தான் எடுத்து வருவாங்க. அப்படி எடுத்து வந்தாங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். கிரின் 810 ஒரு பக்காவான மிட் ரேஞ்ச் ப்ராசஸர், கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் நல்ல கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு ஹை-எண்ட் 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். பேட்டரி ஒரு 4000 mAh கொடுத்துருக்காங்க. என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைனாலும் நல்ல பேட்டரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோனை வேறு ஏதாச்சும் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நான் டிஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.